ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, குரூப் டி எக்ஸாம் நவம்பர் எண்டுக்குள்ள நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ரயில்வேல இருந்து குரூப் டி எக்ஸாம் டேட் நவம்பர் 17ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கும்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் பத்தின கேஸ் கேட்லயும் ஹைகோர்ட்லயும் நடந்துட்டு இருந்த காரணத்தினாலையும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வராத காரணத்தினாலையும் ஆர்ஆர்பில இருந்து நமக்கு சிட்டி இன்டிமேஷன் ரிலீஸ் பண்ணல. ஆனா கேட்ல இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் 10th படிச்ச ஸ்டூடெண்ட்டும் எலிஜிபிள், ஐடிஐ படிச்ச ஸ்டூடெண்ட்டும் எலிஜிபிள் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட்ல அடுத்த ஹியரிங் வந்து நவம்பர் 13ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு தான் நவம்பர் 13ஆம் தேதி. ஹைகோர்ட்லயும் இதே ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா நவம்பர் எண்டுக்குள்ள நமக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஒன்ஸ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட்லயும் வந்துருச்சு அப்படின்னா ரயில்வே வந்து ப்ராசஸை ஸ்பீட் அப் பண்ணிடுவாங்க. ஸோ நவம்பர் எண்டுக்குள்ள நம்ம வந்து எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த டைம்ல நீங்க டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ குரூப் டியை ஓப்பன்ல எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 70க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. சிசிஏ கேண்டிடேட் மினிமம் ஒரு 40, மேக்சிமம் ஒரு 50 மார்க். ஓகே, ஸோ இதுக்குள்ள உங்களோட ஸ்கோர் வருதான்னு பாத்துக்கோங்க. ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஓப்பன்ல வரீங்க அப்படின்னா ஒரு 70க்கு மேல உங்களோட ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சேஃபான ஸ்கோர்ல இருக்கீங்க. ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பிஇடி வந்து இருக்கும். இந்த பிஇடில வந்து குவாலிஃபை ஆகணும். சிசிஏ கேண்டிடேட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் மட்டும் நீங்க பாஸ் பண்ணாலே போதுமானது. போன தடவெல்லாம் சிசிஏ கேண்டிடேட்டுக்கு பாத்தீங்கன்னா 15 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் கூட சிசிஏ கேண்டிடேட் உள்ள போனாங்க. ஓகேவா? சோ இந்த டைம் வந்து எல்லா சிசிஏ கேண்டிடேட்டும் ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சிசிஏ கேண்டிடேட் ஒரு 40ல இருந்து 50க்குள்ள ஸ்கோர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து சிசிஏ கேண்டிடேட் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால இந்த ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு 70க்கு மேல ஸ்கோர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 80க்கு மேலலாம் உங்களோட ஸ்கோர் வருது அப்படின்னா நீங்க தான் டாப்பர். பிஇடில மட்டும் குவாலிஃபை பண்ணாலே போதும். டைரக்டா டிவி அண்ட் மெடிக்கல் வந்து போயிடலாம். ஓகேவா? சோ இந்த டைம்ல டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எத்தனை டைம்னாலும் நீங்க டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓவராலா இதுல உங்களுக்கு 50 ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓகே, நவம்பர் எண்டுக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா இந்த டைம்ல நீங்க டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட் டேஸ்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னாலும் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட் எடுக்கும் போதுதான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை அனலைஸ் பண்ணும் போதுதான் எந்த கொஸ்டின்ல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், அடுத்த டைம் டெஸ்ட் எழுதும் போது எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணணும், எந்த கொஸ்டினை லாஸ்ட் அட்டென்ட் பண்ணணும்னு தெரியும். ஓகேவா? ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட ஸ்கோர் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல கம்மியாகுது அப்படின்னா அதுக்கு மட்டும் வந்து நீங்க என்ன பண்ணணும், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். ஏதாவது ஒரு டாபிக்ல மார்க் கம்மியாகுது அப்படின்னா அதுக்கு மட்டும் சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும். அதனாலதான் நம்ம ஆப்ல வந்து எல்லா டைப் ஆஃப் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓவராலா உங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி கம்மிங் சாட்டர்டே, வரக்கூடிய சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் 5th வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் வந்து 3rd வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ கம்மிங் சாட்டர்டே வந்து 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கான எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா 2026ல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அதனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு பிகினரா இருக்கிற ஸ்டூடெண்ட் இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு 4 மாசம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். அதே மாதிரி ஜேஇக்கான பேட்சும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ வரக்கூடிய சாட்டர்டே ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான 3rd பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கும் நம்ம வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு குரூப் டி டெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 இதுக்கு மட்டும் தான் நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். குரூப் டியோட டெஸ்ட்டுக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கும் மட்டும் தான் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம்.
வேற எந்த கோர்ஸுக்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணல. நான் குரூப் டிக்கு டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க போறேன், அடுத்து வரக்கூடிய குரூப் டிக்கு படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். ஒரு டைம் தான் நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க. 1899 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 100% ஆன்லைன் கிளாஸ். எந்த டைம்னாலும் எந்த இடத்துல இருந்தனாலும் நீங்க கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் சிலபஸுமே இதுல கவர் பண்ணிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு பிராக்டிஸ் செட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ரெக்கார்டர் கிளாஸஸ் கொடுத்துருப்போம். எந்த டைம்னாலும் பாத்துக்கலாம். டெய்லி மார்னிங் 10:30 to 11:30 லைவ் கிளாஸஸும் இருக்கும். லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி இருக்கும். நீங்க எந்த டைம்லனாலும் அதையும் பாத்துக்கலாம். வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கிறீங்களோ, இந்த வாரம் சாட்டர்டே பாத்தீங்கன்னா என்டிபிசில இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, என்டிபிசி தேர்ட் பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த பிளானுக்கான கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்த வாரம் சாட்டர்டே வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் வீக்குக்கான பிளான், அப்புறம் செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட், அதே மாதிரி டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இதுல கவர் ஆகும். உங்க கையில ஒரு மொபைல் போனு அப்படி இல்லைன்னா லேப்டாப் ரெண்டுல ஏதாவது ஒன்னு இருந்தாலே இந்த கிளாஸஸும் ஃபாலோ பண்ண முடியும், டெஸ்ட்டும் நீங்க வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? சோ ஒன்லி ஆல் இன் ஒன் கோர்ஸ் குரூப் டி டெஸ்ட் இதுக்கு மட்டும் தான் நாம வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து 13/11/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஓகே, சோ ஓவராலா பாத்தீங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். எப்போ 5 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்போ ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, சோ அப்கமிங் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான தேர்ட் பேட்ச் 15/11/2025 சாட்டர்டேல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் இப்ப இருக்கிற டைம்ல குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அப்கமிங்ல வரக்கூடிய என்டிபிசி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிக்கணும். என்டிபிசி கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணிருக்கேன், அண்டர் கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணிருக்கேன், எங்க இருந்து படிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும்னே தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நாம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த தேர்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸை நீங்க ஆப்ல பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். சோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எந்த கோர்ஸுக்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணல. ஒன்லி ஆல் இன் ஒன் அண்ட் குரூப் டியோட டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புக் வாங்கினா கூட ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும், எங்க கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு தெரியாது. ஆனா இப்ப கையில மொபைல் போன் இருக்கு. அந்த மொபைல் போன்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. படிக்கிறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம், இல்ல நாள் ஃபுல்லா உட்காந்து இன்ஸ்டால ரீல்ஸோ இல்ல யூடியூப்ல ஷார்ட்ஸோ பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணவும் செய்யலாம். பட் நமக்கு வந்து ஒரு 18 வயசு 20 வயசு இருக்கு அப்படின்னா நல்லது கிட்ட போறதுக்கு நிறைய தடங்கல்கள் வரும். அதையும் தாண்டி அந்த நல்லதை பிடிச்சிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நெகட்டிவானது வந்து நம்மள அதிகமா அட்ராக்ட் பண்ணும். யூடியூப்ல ஒரு ரீல்ஸோ இல்ல வேற ஏதோ பாக்குறோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஆனா அந்த அட்ராக்ஷனை பார்த்து கவுந்துடக்கூடாது. ஸோ அட்ராக்ஷனை பார்த்து எப்பவுமே கவுராம, சிலது வந்து வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப், 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப் எல்லாம் கஷ்டமா இருக்கும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் எடுத்து வைக்கிறது மட்டும் தான் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒன்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திரும்பி பார்க்காம ஏறிட்டே இருக்கணும். இவ்வளோ படி ஏறிட்டோமா அப்படின்னு கூட பார்க்க கூடாது. திரும்பி பார்க்காம முன்னாடி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப தூரம் போயிடலாம். லைஃப்ல வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹை பொசிஷனுக்கு போயிடலாம். ஏன்னா திரும்பி ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னா முதப்படியே ஏறிட்டோம் அப்படின்னா கீழ இருந்து நிறைய சவுண்ட் கேட்கும். ஒவ்வொருத்தனும் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான், உன்னால முடியாது வைக்காது அப்படின்ட்டு. பின்னாடி திரும்பி பாத்திரவே கூடாது என்ன நடக்குன்னு, போயிட்டே இருக்கணும். பின்னாடி பேசுறவங்க அவங்க எல்லாம் பார்க்கவே கூடாது. நெகட்டிவ் பீப்புள் நிறைய இருப்பாங்க சுத்தி. நம்ம என்ன இதுக்கு போனாலுமே சரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் இப்போ ஆன்லைன்லாம் ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய இதை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பேரு மக்கள் வந்து அந்த மாதிரி இதாயிட்டாங்க.
ஸோ நெகட்டிவா பேசுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஸோ நீங்க வந்து பாசிட்டிவா இருங்க. ஓகேவா? பாசிட்டிவா இருங்க. நம்புங்க. உங்கள நீங்களே நம்புங்க. லைஃப்ல அடுத்த ஸ்டெப் போவோம்னு நம்புங்க. நம்மளால முடியும்னு நம்புங்க. ஸோ எல்லாருக்குமே லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும். அப்படிதானே? ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நல்லதே நடக்கும். எக்ஸாம் பாஸ் பண்ணிருவோம்னு நினைச்சீங்கன்னா பாஸ் பண்ணிருவீங்க. ஸோ அப்படி நினைங்க. அந்த நினைக்கிற நினைப்பு வந்து உங்கள படிக்க தூண்டும். ஓகேவா? ஸோ படிக்கிற காலங்கள் கஷ்டமா இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் மாதிரி ஒரு பெஸ்டான இது வந்து வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு வயசுல வந்து இப்போ ஒரு 18 வயசுல நம்ம இதெல்லாம் சொல்லும் போதே கேட்டுட்டோம் அப்படின்னா லைஃப் சூப்பரா இருக்கும். எல்லாமே பட்டு திருந்தினதுக்கு அப்புறமா சார் அன்னைக்கே சொன்னாங்க, அன்னைக்கே படிச்சிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம் ரெக்ரெட் பண்றது வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். லைஃப்ல வந்து ஃபெயிலியரை கூட மனசு அக்செப்ட் பண்ணிரும். ஆனா ரெக்ரெட் பண்றத வந்து அக்செப்டே பண்ணாது. நீ அன்னைக்கு அதை பண்ணிருக்கலாம், அந்த வயசுல அந்த கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்கலாம், அப்ப வந்த வாய்ப்புல அப்ளை பண்ணிருக்கலாங்கிற மாதிரி மனசு பேசிக்கிட்டே இருக்கும். அந்த டைம்ல நம்ம வந்து சில ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காண்டி விட்டுருவோம் பெருசா இருக்கிறத. சோ அதனால விட்டுறாதீங்க, படிங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். இப்பவுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் குரூப் டி எக்ஸாம் வந்து தள்ளி போயிரும், குரூப் டி எக்ஸாமே கேன்சல் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி புரளியெல்லாம் கிளப்பிட்டு இருந்தாங்க. ஆனா பாருங்க ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த டைம் குவாலிஃபிகேஷனை மாத்த மாட்டாங்க அப்படின்னு. சோ இந்த டைமும் மாத்த மாட்டாங்க. இனி வரக்கூடிய நாள்லயும் குவாலிஃபிகேஷன் அதுதான். ஓகேவா? சோ ஆனா இந்த டைம் வந்து கன்ஃபார்மா 10th குவாலிஃபிகேஷன் உறுதிதான். அதை மாத்த போறது இல்ல. இததான் நான் ஜனவரி மாசத்துல இருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதனால அந்த நெகட்டிவா சுத்தி வர்றதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்க கூடாது. நிறைய பேர் அதை நம்பிட்டு நான் புக்கை மூடி வச்சிட்டேன், படிக்கல, வேற பக்கம் போயிட்டேன். இன்னைக்கெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணிருக்காங்க, குரூப் டி வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா மேம், நான் வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப தள்ளி போகும்னு நினைச்சிட்டு நான் படிக்கிறத வந்து விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ணிருந்தாங்க. சோ நம்ம விட்டோம் அப்படின்னா யாருக்கு லாஸ்? நம்ம படிக்கிறத விட்டோம்னா வேற ரயில்வேக்கு லாஸா? நீங்க குரூப் டி படிக்கல அப்படின்னா ரயில்வேக்கு ஏதாவது லாஸா? நமக்கு தான் லாஸ். அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ரயில்வே மேலாம் கோவப்படுறாங்க. நம்ம அவங்க மேலாம் கோவப்பட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எக்ஸாம் டேட் மாத்துவாங்க, நான் உட்காந்து படிக்கணுமா அப்படிங்கிறாங்க. நீ படிச்சா நீ வேலைக்கு போவ, அவ்வளவுதான். நான் படிச்சா நான் வேலைக்கு போவேன், அவ்வளவுதான். அது ரயில்வேயோ வேற யாருமே பொறுப்பு கிடையாது. நம்ம ஃபெயிலியருக்கும் சக்சஸுக்கும் நம்ம தான் பொறுப்பு. அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதை பிளேம் பண்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதுக்கு காரணம் நாம தான் அப்படிங்கிறத நீங்க இது பண்ணிக்கணும். ஓகேவா? சோ லைஃப்ல அந்த மாதிரி ஒரு கான்பிடென்ட் வரணும். நிறைய கான்பிடென்ட்டை கொண்டு வாங்க, பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வாங்க. நெகட்டிவ் பீப்புளை அவாய்ட் பண்ணிருங்க. அவங்கள அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே லைஃப்ல 99% நீங்க ஜெயிச்சாச்சு. நெகட்டிவ் பீப்புள் வந்து அவ்வளவு பேர் இருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணிட்டு உங்க மனசு ஃபுல்லாவே பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. நம்மளால முடியும் நம்புங்க. செல்ஃப் மோட்டிவேஷன், உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்க. ஒரு டெஸ்ட் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது மார்க் கம்மியாகுதா, மோட்டிவேஷன் பண்ணுங்க, என்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் எடுங்க. இந்த கொஸ்டின் என்னால படிக்க முடியலையா, 5 நிமிஷத்துல படிக்க முடியலையா, நான் 1/2 மணி நேரம் உட்காருவேன், படிச்சுட்டு தான் எந்திப்பேன். இந்த சம் எனக்கு புரியலையா, இதை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சுதான் தீருவேன். ஷார்ட்கட்ல ராக்கெட் லான்ச் எல்லாம் பண்றாங்க, எவ்வளவோ இது பண்றாங்க. நம்ம 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச அந்த மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் தான் படிக்க போறோம். அப்ப அதை நம்மளால ஈஸியா முடியாதா? யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்றாங்க, யூபிஎஸ்சிலயும் இதே தான், கொஞ்சம் அட்வான்ஸா வரும். அப்ப நம்மளை விட பெருசு பெருசா எல்லாரும் சாதிக்கும் போது நம்ம இதை கூட சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. கண்டிப்பா நம்மளால முடியும். இன்னைக்கு ஒரு குரூப் டியா உள்ள போறோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வெளியே வரும்போது ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு போகலாம். ரயில்வேலே பெரிய பெரிய லெவல்லாம் இருக்கு. ஓகே, குரூப் டில இருந்து ஏஎல்பி ஆனவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கட்டும், இல்ல குரூப் டில உள்ள போனவங்க, போன டைம் என்டிபிசில உள்ள போனவங்க, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்ல போனவங்க, குரூப் டில போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஜிடிசி எக்ஸாம்லாம் எழுதி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. வாய்ப்புகள் வந்து ஒரு இடத்த நாம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய கதவுகள் வந்து திறக்கும். ஸோ பாசிட்டிவா இருங்க. ஸோ குரூப் டி டெஸ்ட் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. 399க்கு உட்கார்ந்து நம்ம டீம் வந்து உங்களுக்கு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இந்த டெஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸும் அதே மாதிரி தான். வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம். மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், இல்ல வேற கிளாஸஸ் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெக்கார்டர் கிளாஸஸ்ல மட்டும் 2000 வீடியோஸ். அது மட்டும் இல்லாம டெய்லி லைவ் கிளாஸ் கொடுக்குறோம். ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 1000+ ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இவ்வளவுதான் சிலபஸே. இதை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டெலிகிராம் சேனல், நம்ம டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.